நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்பை பத்தி நம்ம பார்க்க. வாட்ஸ்அப்ல 3 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்க சீக்கிரமா உங்க வாட்ஸ்அப்ல எதிர்பார்க்க போறீங்க. அது என்னலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய வாட்ஸ்அப்ல சாட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய கான்டாக்ட் இருக்கு. அதுல ஒரு சில கான்டாக்டை மட்டும் தான் நீங்க அதிகமா பயன்படுத்துவீங்கன்னா சோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பை உங்களுடைய சாட் லிஸ்ட்ல பயன்படுத்த முடியும். அதாங்க, குறிப்பிட்ட கான்டாக்டை நீங்க பின் பண்ணி வச்சுக்கலாம். அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு 3 கான்டாக்ட் வந்து நீங்க உங்களுடைய சாட் லிஸ்ட்ல பின் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலனா உங்களால முடியாது. சமீபத்தில் கூட ஒரு நியூஸ் நான் படிச்சேன். அதாவது 3க்கு மேல நீங்க பின் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நான் ரிசீவ் பண்ணல. உங்களுடைய வாட்ஸ்அப்ல அந்த மாதிரி ஒரு செட்டப்பை நீங்க ரிசீவ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அதுவும் வாட்ஸ்அப்ல வரப்போகுது. நீங்க வாட்ஸ்அப்ல சேனல் வச்சிருக்கீங்களா அப்படின்னா சேனல் நிறைய சேனல் நீங்க வச்சிருக்கீங்க. அதுல ஒரு சில சேனலை மட்டும்தான் அதிகமா நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க ரிசீவ் பண்றீங்கன்னா நீங்க இந்த சாட் லிஸ்ட்ல என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப்போட சேனல்லையும் நீங்க பண்ண முடியும். அதாங்க, சேனலை பின் பண்ணி டாப்ல வச்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை சீக்கிரமா வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்த போறாங்க. அதுக்கு நீங்க காத்திருக்கணும். ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் வாட்ஸ்அப்ல அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சேனலை ரிப்போர்ட் பண்ணலாம். அதாவது ஒரு சில சேனல்ஸ் என்ன பண்றாங்கன்னா மோசமான அப்டேட், தவறான மெசேஜ் இந்த மாதிரி பரப்புறாங்கன்னா அந்த சேனலை நீங்க ஹைலைட் பண்ணீங்கன்னா உடனே நீங்க வாட்ஸ்அப்புக்கு ஹைலைட் பண்ணலாம். எப்படி கேக்குறீங்களா? உங்களுடைய வாட்ஸ்அப் குள்ள போறீங்கன்னா செட்டிங்ஸ் குள்ள போறீங்கன்னா அதுக்குள்ள ஹெல்ப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹெல்ப் ஆப்ஷன்ல தான் சேனல் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு புதிய பட்டனை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அதுக்குள்ள போய் நீங்க எந்த சேனல்ல பாத்தீங்களோ, நீங்க எந்த சேனல்ல இந்த மாதிரி விஷயங்கள் ஃபேக்கான நியூஸ் அதே மாதிரி தவறான விஷயங்களை வந்து அவங்க பரப்புறாங்களோ அந்த சேனல் அப்படியே அந்த பகுதியில் போயிட்டு நீங்க ஹைலைட் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு தெரிவிக்கலாம். சோ இந்த ஒரு அற்புதமான ஒரு செட்டிங் வரப்போகுது கூடிய சீக்கிரத்துல உங்க வாட்ஸ்அப்ல. ஃபைனலி வாட்ஸ்அப்ல செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புதிய அப்டேட். இதுவும் கூடிய சீக்கிரத்துல உங்க வாட்ஸ்அப்ல நீங்க எதிர்பார்க்க போறீங்க. அதாவது உங்க வாட்ஸ்அப்போட அக்கௌண்ட் இன்ஃபோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் நீங்க ரிப்போர்ட்டா எடுக்கணும்னா நீங்க சாதாரணமா என்ன பண்ணணும்னா உங்க வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு பகுதி இருக்கு. அங்க போய் நீங்க மேனுவலா ரிப்போர்ட்டுக்கு வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். அதாவது உங்க அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸையும் ரிப்போர்ட்டா ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அது வாட்ஸ்அப் என்ன பண்ணணும்னா மொத்தமா கலெக்ட் பண்ணி உங்களுடைய இமெயிலுக்கு அவங்க அனுப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு சில நாட்கள் வெயிட் பண்ணணும். அது நார்மல். இதை நீங்க மேனுவலா பண்ணுவீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அப்படிலாம் நீங்க பண்ண வேண்டாம். அதுக்குன்னு பிரத்யேகமான 2 டாகிள் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஜஸ்ட் நீங்க அதை ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும், ரிப்போர்ட் உங்களுக்கு இமெயில்ல வந்துடும். சோ நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா விஷயங்களும் விரைவில் நீங்க வாட்ஸ்அப்ல எதிர்பார்க்க போறீங்க. ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு. பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. சோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.